Hello TNPSC aspirants, welcome to Tech TNPSC channel. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் 2026 மார்ச் 15 அன்னைக்கு நடந்த எக்ஸாமுடைய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டென்டேட்டிவ் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த டென்டேட்டிவ் கீ வச்சு உங்களுடைய ஸ்கோர்ஸை நேரத்துக்கு கம்பேர் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்கு அப்படிங்கிறது. அந்த ஸ்கோரை என்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறோங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற techtnpsc.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா போதும், உங்களுடைய ஸ்கோரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, ஆப்ஷனல் வேணால் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். நிக்நேம் ஏதாவது கொடுத்துருங்க. அப்படின்னா நீங்கள் என்ட்ரு பண்ணின பிறகு உங்கள் பேர் தான் கரெக்டாக அங்கே என்ட்ரு ஆயிருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஸ்டின்ஸ் 200க்கு எவ்வளோ நீங்கள் கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதை போடுங்க. அதே நேரத்தில் கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்களோ அதை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி லைக் விமன், பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மென், இல்லைனா ஏதாவது பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தால் அதையும் கொடுத்துக்கோங்க. காம்பினேஷனும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் விமனாக இருக்கிறீங்க, பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள் அப்படின்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே நேரத்தில் நீங்கள் விமனாக இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு டிசபிலிட்டி அப்ளிகபிள்னால் அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? முடிச்சுட்டு சப்மிட் கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆயிரும். ஆன பிறகு நீங்கள் இந்த வியூ கரண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் அப்படிங்கிற பேஜுக்கும் ஆட்டோமேட்டிக்காக டைவர்ட் பண்ணோம். நீங்கள் இங்கே போயிட்டு உங்கள் ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ் இப்போதைக்கு எவ்வளோ மார்க் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு 15 பேர் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் இப்போ நீங்கள் வெறும் விமன் மட்டும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். 5 பேர் இருக்கிறாங்க. இப்போ விமன் பிஎஸ்டிஎம்னா எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை விமன் விமன் எத்தனை பேர், வெறும் பிஎஸ்டிஎம் மட்டும் எத்தனை பேர், ஸோ எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் உங்கள் இன்ஃபோக்காக. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்மிஷன்ஸ் வரும்போது நம்மளால் கட் ஆஃப் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொடுத்தீங்கன்னா இப்போதைக்கு எம்டியாக தான் இருக்கும். நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000+ சப்மிஷன்ஸ் அது வேணும் ஓரளவுக்கு அது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. சும்மா 155, 140, 145 சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதனால் மேக்ஸிமம் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 பேத்துக்கு ஷேர் பண்ணிங்கனாலே அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டேட்டா கிடைக்க நம்ம ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? இதை சப்மிட் பண்ணுங்கள். இந்த கட் ஆஃப் ஒரு 5 டேஸ் பார்க்கலாம். ஒரு 1000+ என்ட்ரிஸ் வந்துருச்சுன்னா 5 டேஸில் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் கேட்டகரி வைஸ் நம்ம போட்டு ஓரளவுக்கு யாராலையும் பர்ஃபெக்டாலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். சரிங்களா? என்ட்ரு பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸ் நான் போடுறேன். இதை பற்றியான ஒரு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸோ இல்லை ப்ரெடிக்ஷனுக்கு பெட்டராக இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோ நான் போட்டுறேன். சரிங்களா? தேங்க்யூ.